நீ பேச கத்துக்கிட்டாக்க இந்த டைனி ஃப்ரேம்ல இருக்கிற உன்னோட காடஸஸோட அது கனெக்ட் பண்ணும். கனெக்ட் பண்ணாக்க நீ வாஸ்னஸ்னா என்னங்கிறத நீ வந்து புரிஞ்சுப்ப அப்படின்ட்டு அவ சொல்றா. அப்ப அவ சொல்றா, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எனக்கு வரலையே அப்படின்னு அவ சொல்லும்போது அவ என்ன சொல்றா, டல்லா உன்னை என்ன சொன்னா, எப்பவுமே வந்து உன்னை உள்ள பார்க்க சொன்னா இல்லையா, நீ உள்ள என்ன இருக்கு வெளியில என்ன இருக்குன்ற அந்த கிளாரிட்டியும் வந்து உள்ள என்ன இருக்கோ அதே தான், அதோட ப்ரொஜெக்ஷன் தான் வெளியிலன்ட்டு எஸ்யும் உனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால நீ அதையே ஃபாலோ பண்ண. இன்னும் கேட்டா உனக்கு டல்லா வந்து எதுக்காக இந்த ஹார்ஸ் உனக்கு கிஃப்ட் பண்ணா, உன்னோட சேஃப்டிக்காகவா டிஸ் பண்ணா, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அதுக்கும் இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா இந்த ஹார்ஸ் வந்து அடுத்தது வந்து இதோட எவால்வேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இது வந்து அடுத்த பரிணாமத்துக்கு இது போகுது. அதனால அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரோட அது டிராவல் பண்ணா, மாஸ்டரோட பழகினாக்க அதோட மைண்ட், உன்னோட மைண்டும் அதோட மைண்டும் சிங்க்ரனைஸ் ஆகும்போது அதோட எவாலுவேஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அது அதனால அது வந்து எவோக் ஆகும். அவள் இன்னர் வந்து எவோக் ஆகும். அதனாலதான் அவ வந்து உனக்கு வந்து அந்த இதை கிஃப்ட் பண்ணிருக்கா. நீ இதை புரிஞ்சுக்கணும்